ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது. நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை. உன்னை எந்த விதமான துயரங்களும் கஷ்டங்களையும் நான் நெருங்க விட மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான், விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது. என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி பூரிப்படைகிறேன். உன் வாழ்வில் உன் சாயப்பாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாததாய் இருக்கிறது. நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை? நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகிறேன். இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப்போகிறாய். வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல, நிலாவைப் போல, நட்சத்திரங்கள் போல மின்னி ஒளி வீசப் போகிறாய். ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போக வேண்டாம். பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு. ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும். உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை. நீ இருக்கும் இடத்தில் எந்த நோய்களையும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன். நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன். இவ்வுலகில் யாரும் உனக்கு துணையில்லை என்று கவலைப்படாதே. என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். முந்தைய ஜென்மத்தின் வாழ்க்கை உனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் உன் கடவுளான சாயப்பாவான எனக்கு தெரியும். நம் உறவு ஜென்மம் ஜென்மமாய் தொடர்கிறது. இந்த ஜென்மத்தில் உன் ஆன்மாவானது என் பாதத்தில் சரணடையும். அதனால்தான் இவ்வளவு கஷ்டம், கண்ணீர். மற்றொரு பிறவி இல்லாமல் இந்த பிறவிலேயே உன் கர்மவினைகளை முழுதும் அனுபவித்தாக வேண்டும் என்பது உன் பிறப்பின் விதி. அந்த விதியின் விளையாட்டால் தான் இவ்வளவு இன்னல்கள். அந்த விதியிலிருந்து உன்னை காப்பாற்றவே ஜென்ம ஜென்மமாய் உனக்கு துணையாய் இருக்கின்றேன். இதை நன்றாக புரிந்து கொள். உனக்கு துணையாக இல்லாமல் வேறு யாருக்கு இருப்பேன்? என்று நீ சந்தித்த அவமானங்கள் என்பது நீ அதை புரிந்து கொண்ட பக்குவத்தில்தான் உன் பாதை செம்மையாகுமா என்பதை நீ அறிய முடியும். இன்று நடந்த அவமானத்தை மட்டுமே நினைத்து வருந்து கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையில் மட்டுமே நீ சந்திப்பாய். மாறாக நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்த நோக்கம், அதை உன் மனதில் நிறுத்தி நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக. அவமானத்தை உனது லட்சியத்துக்கு வேகமாக பயன்படுத்தி உன் சுயமரியாதையை நீ யோசித்து உன் முழு உழைப்பை நீ செய். மற்றதை நீ யோசிக்காதே, அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ தேர்ந்தெடுக்கும் வழி என்பது வெற்றி, நேர்மை, நியாயம், அனுபவம், நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு நிறைந்ததாய் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால்தான் அது நிறைவான வாழ்க்கை. உன்னை கைப்பிடித்து நடக்க நான் அம்மாவாக, அப்பாவாக எப்போதும் இருப்பேன். துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து இருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன். நீ கவலைப்படாமல் செல். உனக்கென்று நான் எழுதியதுதான் நடக்கும். அதை மீறி எதுவும் நடக்காது. மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று இருக்கும் உன்னை நான் எப்படி காயப்படுத்துவேன்? தைரியமாக இரு. உன் குறைகளை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அப்பா நான் இருக்கிறேன். நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நல்லதே நடக்கும். சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பார். நீ பிரச்சனைகளை கடந்து வருவாய். நல்லதே நடக்கும் உனக்கு. உன் எண்ணங்கள் வண்ணங்களாகும். வாழ்க்கை வளமாகும். நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல். இலக்கும் வசமாகும். நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நினைவில் கொள். எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.